பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு, ஆனியன். ஆனியன் வந்து பாதி, கொஞ்சம் பாதிக்கு பாதி வெட்டிச்சுக்கோங்க. சைவ மீன் இது, வெஜிடேரியன் ஃபிஷ். வெஜிடேரியன் ஃபிஷ்ஷு நல்லா அதுவும் இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்மாஷ். மிளகா வெட்டிக்குங்க. பூண்டெல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. அதை காமிக்கல, அதை இப்போ காமிக்கிறேன். garlic, onion, cut this. இப்போ கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாந்தா ஏன் காமிக்கிறேன்னாக்க, பட்டு மஜ்லின் இதை பிளேட்டை தழுவி வச்சுக்கோங்க. வச்சு இப்போ எல்லாம் சூடாக்கிக்கோங்க. ஹாட் பண்ணிக்கோங்க. சட்டியில் வச்சு சூடாக்கிக்கோங்க. நல்லா நல்லா இது பண்ணுங்கள், பேக் பண்ணுங்கள். பிரெட்டை பட்டர் போட்டு திருப்பி திருப்பி போடுங்க. நல்லா 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 ஆகணும். நல்லா ஆகணும். சூடாக்கிக்கோங்க. அடுத்தது அது அப்புறம் அது ப்ரௌன் ஆனப்போ பிரெட்டு அங்கே வச்சுருக்குங்க. இப்போ அடுத்தது இது ஆயில் போட்டு சட்டியில் சூடாக்கிக்கோங்க. நல்லா நல்லா சூடாக்கிக்கோங்க சட்டியில். சட்டி சூடாக்க முடிஞ்சு வதக்குங்க. இது இந்த நல்லா போட்டு வதக்குங்க. இது இது தேவை, இதை போட்டுருங்க. வெங்காயம் பூண்டாக போட்டு வதக்குங்க. ஏதோ போட்டு வதக்குங்க. நல்லா நல்லா வதக்குங்க. நல்லா போட்டு வதக்குங்க. ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ப்ளஸ் ப்ரௌன் நல்லா போட்டு வதக்குங்க. ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் குடன் ப்ரௌன் ஆகணும். ப்ளஸ் ப்ரௌன். ஓகே, ப்ரௌன் ஆச்சா? நாங்கள் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆச்சு. இது போடுங்க. இந்த வெஜிடேரியன் ஃபிஷ்ஷு ஸ்மாஷ் பண்ணது போடுறோம். போட்டு முடிஞ்சு அது மசாலா என்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கோன்னாக்கா, சாம்பார் பவுடர், கறி பவுடர், கொரிண்டர் பவுடர், அதுதான். அப்போ ஜஸ்ட் இது சால்ட் தேவையான அளவு அதுதான். கிண்டுங்க, நல்லா கிண்டுங்க. கிண்டி 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 தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி, அதுதான். அப்போ மசாலா ஒன்றா ஆகும். மசாலா மிஸ் ஆகணும். நல்லா இது பண்ணுங்கள். நல்லா கிண்டுங்க. நல்லா குக் பண்ணுங்கள். ஓகே, நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா வேகணும். நல்லா வேக முடிஞ்சு நல்லா நல்லா குக் ஆகணும். ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் ஜஸ்ட் 50 மினிட்ஸ் குக் ஆகணும். குக்
ஓகே ரெடியாச்சு. எல்லாம் ரெடியாச்சு பாருங்க. அதெல்லாம் ரெடியாச்சு. ஓகே ரெடியாச்சு எல்லாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடியாச்சு. ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே ஆச்சு. ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. பிரெட் கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். பட்டர் பிரெட். இது வந்து பட்டர் பிரெட். நீங்கள் பரோட்டா சாப்பிட்லாம், சப்பாத்தியாக சாப்பிட்லாம். இது டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.